ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1129. இங்கு வாழ்வை மாற்றிய பகவத்கீதை எனும் கதையினை காண்போம். இது இந்தோனேஷியாவில் நிகழ்ந்த சம்பவம். முன்பு ஒரு சமயம் இந்தோனேஷியாவில் உள்ள பலி என்னும் சிறிய தீவில் 40 லட்சம் மக்கள் தான் வாழ்ந்து வருகின்றார்கள் என்ற போதிலும் அங்கு 4000 பக்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பலர் மிகவும் ஆர்வத்துடன் புத்த விநியோகத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அங்கு வங்கி ஆலோசகராக வேலை செய்பவரும் புத்தக விநியோகத்தில் ஈடுபடுபவரும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தரான பத்மலோச்சன பிரபுவின் வீட்டில் நான் தங்கியிருந்தபோது அவரது புத்தக விநியோக அனுபவம் ஒன்றினை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். அவர் இப்படியாக இருக்கும் சமயம் ஒருமுறை நான் நாள் முழுக்க புத்தக விநியோகத்தில் ஈடுபட்ட பின்பு பத்மலோச்சனர் மாலை நேரத்தில் வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தார். ஆனால் ஏதோ ஒரு சக்தி அவரை கடற்கரை நோக்கி ஈர்த்தது. மணலில் உட்கார்ந்தபடி கடலை வெறித்து பார்த்து கொண்டு இருந்த ஒருவரை அவர் கவனித்தார். அவரிடம் சென்று, பத்மலோச்சனர், என்னிடம் சில உயர்ந்த பொருட்கள் இருக்கின்றன, தங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன். தங்களை பார்த்தால் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் தோன்றுகின்றது என்றார். அந்த மனிதர் கவனிப்பதாக தோன்ற பத்மர் உடனடியாக பகவத்கீதையை அவரிடம் நீட்டினார். அவர் புத்தகத்தை ஆர்வத்துடன் பார்க்க பத்மர் பகவத்கீதையின் செய்திகளை விளக்கத் தொடங்கினார். அவரோ பத்மரை ஏறெடுத்து கூட பார்க்க கிடையாது. சொல்வதை கேட்டுக்கொண்டே ஆர்வத்துடன் புத்தகத்தை பார்த்து கொண்டு இருந்தார். சில நிமிடங்களுக்கு பின்பு கீதையை வாங்கிவிட்டு அதற்குரிய பணத்தை கொடுத்தார். அருகில் இருந்த கோவிலுக்கு வரும்படி அவருக்கு அழைப்பு விடுவித்த பின்பு பத்மர் அங்கிருந்து சென்று விட்டார். அவர் அன்று இரவே கோவிலுக்கு சென்ற அவர் அங்கிருந்த பக்தரிடம் ஆன்மீக வாழ்வில் முன்னேற நான் வேறு என்ன செய்ய வேண்டும் என கேட்டார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கும்படி பக்தர்கள் அவருக்கு அறிவுரை வழங்க ஹரே கிருஷ்ண மகா மந்திர ஜபத்தை ஏற்றுக்கொண்டார். தற்போது 1 வருஷம் கழிந்துவிட்டது. அவர் 16 மாலைகள் ஜபம் செய்ததோடு தீட்சை வாங்கவும் விரும்பினார். அவர் சமீபத்தில் தனது வாழ்வின் இரகசியத்தை அவர் பத்மரிடம் தெரிவித்தார். பகவத்கீதை தங்களிடம் இருந்து பெறுவதற்கு முன்பு எனது வாழ்க்கை மிக மிக மோசமாக இருந்தது. சூதாட்டத்திற்கு அடிமையாகி எனது 2 வீடுகளை இழந்து இருந்தேன். குடிப்பழக்கமும் இதர போதை வஸ்துக்களும் எனக்கு இரத்த இருமலை வரவழைத்து விட்டன. 40 வயதான என்னிடம் உன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நீ 6 மாதங்கள் மட்டுமே உயிர் வாழ்வாய் என மருத்துவர் கூறியிருந்தார். அத்தகு மன அழுத்தத்துடன் குழம்பிய நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் கடற்கரையில் நான் அமர்ந்து இருந்தபோதுதான் தங்களை சந்தித்தேன். பகவான் கிருஷ்ணரை எனது வாழ்க்கையில் தாங்கள் அறிமுகப்படுத்திவிட்டீர்கள். அதனால் நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன். தற்போது நான் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தங்களது உதவிக்கு நன்றி என கூறினார் அந்த பக்தர். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்